பனகல் பார்க்கில் வைகோ பேசுறார். ம். வைகோ அவருடைய ஸ்பீச் எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். சும்மா புயல் மாதிரி இருக்கும். ஆமா. அவர் அன்னைக்கு எல்லாரும் எழுந்து ஒரு காஞ்சி மகாபெரியவர், நம்முடைய பண்பாட்டுக்கு நாகரிகத்துக்கு அடையாளமாக இருந்தவர். பனகல் பார்க்கில் இப்போதானே மீட்டிங்லாம் இல்லை, எல்லாம் ஆமா. ஹால் மீட்டிங்காக இருக்குது. எல்லாரும் 500 பேர் வரதே பெருசாக இருக்குது. போஸ்டர் போட்டுறான், காசு கொடுத்தா கூட வரமாட்டேங்கிறான். இதெல்லாம் வேற பேசி இது விடுங்க, இதெல்லாம் வேற விஷயம். அப்போ எழுந்து நிற்க சொல்கிறார். ம். வைகோவனுடைய கொள்கை என்ன மாதிரி டெய்லி பாசுரம் படிக்கிறவர். இல்ல. அவர் இப்போ அதில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நீங்கள் ஆழ்வார் திருவாசகத்தை மயிலாப்பூரில் மியூசிக் அகாடமியில் பேசினார். ரஜினிகாந்த், கமலஹாசன்லாம் எழுந்து கை தட்டினாங்க. இளையராஜா இருந்தார். திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசம் பேசப்பட்டேன் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியார் என்று ஏசப்பட்டேன் இருந்திருந்தும் அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உனது அடியேன். இல்லைன்னா போப்பு ரோம்லேருந்து வந்த போப்பு உருவான அந்த வைகோ, மரியாதைக்குரிய நண்பர் அண்ணன் வைகோ, பனகல் பார்க்கில் காஞ்சி பெரியவர் சித்தி ஆகிட்டாரு. அவர் செய்தி வந்து நம்மளுடைய பண்பாடு நாகரிகத்துக்கு எவ்வளோ பெரிய சேவை செஞ்சிருக்காரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌனமா இருக்காங்க. அதுதான் இந்த நாடு, அதுதான் இந்த அடையாளம். இங்கே நல்லதும் நடந்து கொண்டிருக்கிறது.